சிறுத்தை சிவா சார் அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அரவிந்த் சாமி நடிக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது, அஜித் சார் தான் நடிக்க போகிறான்றாங்க. யார் தான் சார் நடிக்க போகிறாங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித்தை வைத்து சிறுத்தை சிவா ஒரு படம் பண்ணுற கமிட்மெண்ட் இருந்தது. அந்த கங்குவா தோல்வி வந்து அது மொத்தத்தையும் மாற்றிடுச்சு. சினிமாங்கிறதே வியாபாரம் தானே, நட்பு அதெல்லாம் அப்புறம்தான். ஒரு படம் விழுந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அது எல்லாமே மாறிடும். அப்போ என்னாச்சுன்னா அஜித்தும் அப்படி மெல்ல பின்வாங்க ஆரம்பித்தார். அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே திரையுலகமே நம்மளை கைவிட்டுருச்சு, ரஜினியை போய் பார்ப்போன்ட்டு ரஜினியை போய் பார்த்தாரு. ரஜினி என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே நாம் சேர்ந்து படம் பண்ணுவோன்னு அவர் சொல்லுவார்னு இவர் எதிர்பார்த்தாரு. அவரும் இந்த சினிமா உலகமே அப்படி தான், ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டு வாங்கன்னா ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அடுத்து இவரால் எங்கே போகிறதுன்னே தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதியோட ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி போய் தனுஷை மீட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் சொல்லி, தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அவருக்கு ஓகே தான். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதை விட ஒரு பெட்டரான சப்ஜெக்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு பேரலாக வேறு ஆட்கள்கிட்டே அவர் கதை கேட்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த தயாரிப்பாளருக்கு பண்ணுறதுங்கிறதுலே ஒரு பெரிய குழப்பம். ஐசரி கணேஷ்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டு வேணான்ட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் லலித்துக்கிட்ட போயிருக்கு. அதனால் இது யார் தயாரிக்க போகிறாங்கிறது தெரியல. ஆனால் தனுஷ் சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட்டுங்கிறது கன்ஃபார்மாக நடக்கும். அது எப்போங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ இந்த தமிழரசன் பச்சைமுத்து படம் தான் தனுஷுடைய அடுத்த படம் ஆஸ்பர் அவருடைய லைனப்பு. ஆனால் இப்போ அதில் ஒரு குழப்பம் நீடிக்குது. டான் பிக்சர்ஸ்லேருந்து இதை வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தனுஷ் நகர்த்த பார்க்குறாரு. இதில் வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு டிஸ்பியூட் உருவாகி இருக்குது. நாங்கள் என்ஓசி தரமாட்டோம்னு டான் வந்து உறுதியாக இருக்காங்க. ஒருவேளை இந்த பஞ்சாயத்தில் இந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆச்சுன்னா டப்புன்னு சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.